அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஸ்பாஞ்ச் கேக். முதல்ல எக்லெஸ் கேக் வீடியோ கொடுத்துருப்பேன். இது வித் எக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி இவ்வளோ நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்கை நம்ம எடுத்துக்கலாம். முட்டை 4 முட்டை இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். எக்கை யோக்கையும் ஒயிட்டையும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி முட்டை ஓடிலே வச்சு பிரிக்க முடியும்னா பிரிச்சுக்கலாம், இல்லைனா யோக் செப்பரேட்டர் வச்சு கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். யோக்கு தனியாகவும் ஒயிட் தனியாகவும் நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியான கேக் நமக்கு வரும். எக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். 4 முட்டையோட மஞ்சக்கருவியும் வெள்ளைக்கருவியும் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு இதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்பீட்லேருந்து கிராஜுவலாக ஹை ஸ்பீடுக்கு கொண்டுட்டு போங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக நமக்கு பிளெண்ட் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வெள்ளைக்கரு ஃபுல்லாக அப்படியே ஒரு நுரைச்சி ஒரு ஃபோமாட்டம் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டைக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, நீங்கள் மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா அதில் அரை கப்பு சர்க்கரை எடுத்திங்கன்னா 100 கிராம் வரும். 3 இன்டர்வல்ஸில் இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முழு சர்க்கரை தான் எடுத்துருக்கேன், பவுடர்ட் ஒன் கிடையாது. சர்க்கரையை 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃப்ளஃபியான ஒயிட்ஸ் கிடைக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை பூரா கரைஞ்சி நல்லா பிளெண்டாகி வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். அதுக்கப்புறம் யோக்கை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யோக்கை ஆட் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2 யோக்கையும் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். அட் அ டைம் 4 யோக்கையும் ஆட் பண்ணாதீங்க, 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 4 தடவை ஒவ்வொரு யோக்கை ஆட் பண்ணி கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 யோக்கை ஆட் பண்ணி நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த யோக் ஆட் பண்ணி ஈவனாக ஒயிட் கூட பிளெண்ட் ஆகி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த மிக்சர். இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் குறைஞ்சி வரும். நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த வெனிலா எசன்ஸோட அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடை வச்சு அதில் 100 கிராம் அளவுக்கு மைதா, 3/4 கப்பும் கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திங்கன்னா 100 கிராம் வரும். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பாச்சுலாவில் தான் மிக்ஸ் பண்ணணும். சைட்ஸில் இருக்க நம்ம எக் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் இந்த பேட்டரை ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணணும். ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் முட்டையை பீட் பண்ணி அதை சாஃப்டாக ஃப்ளஃபியாக கொண்டு வந்துருக்கிறது எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக இருக்கணும். நான் இன்றைக்கி ரவுண்ட் மோல்டு எடுத்திருக்கேன். மோல்டில் எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சைட்ஸு எட்ஜஸ் எல்லாத்துலேயும் எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா சொதம்ப தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் மைதா மாவு வச்சு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம். நான் இன்றைக்கி பார்ச்மெண்ட் பேப்பர் போட போகிறேன், அதனால் மைதா மாவு யூஸ் பண்ணலைங்க. ஒரு பட்டர் ஷீட் மோல்டோட சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மோல்டு ஃபுல்லாக க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டரை இதில் விட்டுக்கலாம். ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெட்டீரியலில் ஒரே சைடு கலந்து எடுத்த பேட்டரை இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும், அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டேப் பண்ணிவிட்டு நான் அவனை 10 மினிட்ஸ் 180 டிகிரி பேக் மோடில் 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது அவன். இப்போ நம்ம கேக் மோல்டு உள்ளே வச்சிடலாம். எப்போவுமே கேக் செய்கிறப்ப இந்த மாதிரி சென்டர் ரேக்கில் வச்சு பேக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். எல்லா சைட்ஸ்லேருந்து ஹீட் கொடுத்து ஈவனாக குக் ஆகும். 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட கேக் பேக் ஆகிடுங்க. 180 டிகிரி செல்சியஸ் பேக் மோடில் ஓடிஜியில் கேக் பேக் பண்ணி எடுத்தாச்சு.
ஒரு குச்சி இல்லைன்னா நைஃப் விட்டு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் குச்சி கிளியராக வந்ததுன்னா நமக்கு கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். 5 மினிட்ஸ் அவனுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணாமல் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு ஸ்க்ராப் பண்ணி விட்டு சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு அப்படியே டில்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அன்மோல்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். 2 தடவை ஒரு தட்டிட்டு கேக் மோல்டை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேக் வந்து அன்மோல்டாகி வந்துடும். பேப்பர் எடுத்துருங்க. இப்போ நமக்கு சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி. நீங்கள் சைட்ஸில் இருக்க க்ரம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக அதே சமயம் ஃப்ளஃபியாக இருக்குது. உங்களுக்கு சைட்ஸில் அமுத்தி காமிக்கிற பாருங்கள், விட்டால் நல்லா மறுபடியும் பவுன்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்த 100 கிராம் மைதா, 4 முட்டை, 100 கிராம் சர்க்கரைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 345 கிராம் கேக்கோட பேஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் 3 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது மெதுவாக கட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா கிளியராக கட் ஆகி வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 3 ஈக்குவல் பார்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது கேக் லேயர்ஸ் வந்து 3 லேயர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு நமக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து இந்த பேஸ் வச்சு நம்ம எடுக்க முடியும். இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி கிளியராக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு எப்படி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்யலாங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் வச்சு நீங்கள் எந்த ஃப்ராஸ்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன ஐசிங் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாங்க. இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தரலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 100 கிராம் மைதா, 4 முட்டை, 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம எடுத்த கேக் வந்து 345 கிராம் வந்தது. அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு எப்படி க்ரீமிங் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.